ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது மத்திய ஆயுத தொழிற்சாலை இருக்க பாருங்கள், சென்னை. அங்கேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ தெரிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது ஆர்மர்டு வெஹிக்கிள் நிங்கம் லிமிடெட் சென்னை ஆவடி அங்கேருந்து வேலையை கொடுத்துருக்காங்க. சொந்தமான பதவி அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா சீனியர் மேனேஜர் கேட்டிருக்காங்க. மெடிக்கலில் 3 வேக்கன்சி, 70,000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. ஃபார்மசி கேட்டிருக்காங்க 3 வேக்கன்சி, 23,000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. நர்சிங் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க 3 வேக்கன்சி, 23,000 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு பாருங்கள், அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி கேட்டிருக்க எல்லா இன்ஃபர்மேஷனும் ஃபில் பண்ணி எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு கீழே அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த அட்ரஸுக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க கடைசி தேதிக்குள்ளே. ஸோ 21 நாட்களுக்குள்ளே அனுப்புங்க அப்படின்ற மாரி உங்களுக்கு இந்த ஒரு அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி கல்வி தகுதி பற்றி கொடுத்துருக்காங்க. சீனியர் மேனேஜர் மெடிக்கலை பொறுத்திருக்கும் எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ சேலரி, எத்தனை வருஷம் ஒர்க் இருக்கணும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபார்மசி கேட்டிருக்காங்க, 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இதுக்கு நீங்கள் பிஃபார்ம் பார்த்தா முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஆடட் அட்வான்டேஜ், எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் உங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கும் அப்படின்ற மாரி உங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. பட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க. அதையும் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 3வது பதவியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நர்சிங் அசிஸ்டன்ட் அப்படின்ற ஒரு பதவியை பார்த்தா கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்ல பதவிங்க. 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க இந்த ஒரு வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், இது என்ன கல்வி தகவல்னா பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். இதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்ல, பட் இருந்தால் அட்வான்டேஜ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க்கிங் ஹார்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாரி இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான ஜாப் டெலிவரி. அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. எந்த பதவிக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிட்டு மற்றபடி கேட்டிருக்க எல்லா இன்ஃபர்மேஷன், நேம் என்ன எல்லாமே கேட்டிருப்பாங்க. எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்களோ எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அட்டாச் பண்ணி ஸோ அனுப்ப பாருங்கள். வெயிட்டேஜ் மதிப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா ரிட்டன் டெஸ்ட் வைக்கிறாங்க. ஜென்ரல் நாலேஜ் 40%, டொமைன் நாலேஜ் 45%, அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தாங்க டீட்டெயில்ஸ். ஒரு நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணாத அப்ளை பண்ண பாருங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.